இது வந்து ஒரு நல்ல பிராண்டு தான். அது நான் வந்து டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த குவாலிட்டி நல்லா புடிச்சிருந்தது. என்னுடைய ஹேண்ட்பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நெறையா பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. அதே மாரி இந்த ஹேண்ட்பேக்க கீழயே வைக்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு இதில என்ன ரகசியம் வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படி என்னதான் ரகசியம் வச்சிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு ரிவீல் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்தீங்கன்னா, அட இவ்ளோ தான் இந்த ஹேண்ட்பேக்ல இருக்கா? அப்படின்னு சொல்லி நெனைப்பீங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜிப்ல இருந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கே தெரியாது என்னென்ன வச்சிருக்கேன்றத. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கருவேப்பில குச்சி. அதாவது டூத் பிக். எத்தன பேர் இந்த மாரி கருவேப்பில குச்சியும் உங்களுடைய பேக்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்றது தெரியல. நெக்ஸ்ட். கொஞ்சம் கச்சாமுச்சான்னு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதையும் சேர்த்து பின்னுக்கு ரப்பர் பேண்டு எப்போத்த ரப்பர் பேண்டுன்னு தெரியல. எல்லாம் வச்சிருக்கேன். அடுத்தது. இது வந்து எங்க ஸ்கூல்ல இருக்கிற ட்ரா கீ. இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, அவங்க இந்த மாரி செய்றாங்கன்னு சொல்லி எனக்கு குடுத்த கிஃப்ட்டு. சரி, என்னுடைய லெட்டர்லயே இது செஞ்சு வாங்கிக்கிட்டேன். ஸோ ஒரு ரேக்கா அங்கங்க காயின்ஸ் வச்சிருப்பேன். இங்க கூட என்னமோ இருக்கு இருங்க இருக்கட்டும். நெறையா ஸ்டிக் தான் இருக்கு. சேஞ்செல்லாம் காணோம். அடுத்தது சீப்பு. எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். என்னைக்காச்சும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிட்டோம். நம்ம கொஞ்சம் எமர்ஜென்சியா சீக்கிரம் போயிட்டோம் அன்னைக்கு அப்படின்னா, அத யூஸ் பண்ணுறதுக்காக இது வச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலா என்னுடைய ஸ்கூல் ட்ரால இருக்க வேண்டியது. இப்ப தான் எனக்கே தெரியுது என்னோட ஹேண்ட் பேக்ல வந்துருச்சு. இங்க கொண்டு போய் வைக்கணும். பஞ்சிங் மிஷின். சிங்கிள் ஹோல் போடுறது. இது இந்த ஹெட்ஃபோன் பாருங்க. இதையும் எப்பயாவது தான். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் மக்கரே ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். யூஸ் பண்ணுறதில்ல. பேக்ல வச்சு வச்சே இது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. தேவையில்லாத பேப்பர்ஸு. உண்மையாலுமே என்ன வச்சிருக்கேன்றத நான் அப்படியே எடுத்து காமிக்கிறேன். ஏதாச்சும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு நெனைக்காதீங்க. பென்னு. இது ஒரு கிளிப்பு. இது என்னைக்கு பேக்ல போட்டேன்னே தெரியல. இப்ப தான் எனக்கும் தெரியுது. சில பொருள நான் போட்டிருப்பேன். நானே மறந்து போயிருப்பேன். ம். ஒரு உலகமே இருக்குது. பாருங்க ரப்பர் பேண்ட். எதெல்லாம் அவசரத்துக்கு தேவையோ பையில செக் பண்ணா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இது சில பர்சனல் டீட்டெயில்ஸ் தேவையானது வச்சிருப்பேன். இங்க பாருங்க. இது எத்தன பேனா எழுதுங்கிறது எனக்கே தெரியாது. செக் பண்ணணும். பென்சிலு, ஷார்ப்னரு. இது எதோட சாவின்னு தெரியல. எரேசர். இது என்னன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பிக்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. கிடைச்சா சரி ஹேண்ட் பேக் தான் இருக்குது பெருசா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ காசு இருக்கு. இப்போ சில சில பொட்டு பாக்கெட் இருக்கு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதையும் சில நாள்லாம் நம்ம வச்சுட்டு போவோம். விழுந்திருக்கும். சில நாள் மறந்து கூட நம்ம போயிருவோம். அதனால அதையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். இவ்வளோதாங்க ஹேண்ட் பேக்ல இருக்கிறது. அப்புறம் ஒரு மெடிசன் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க. கால்பால். கால்பாலா சாரி டோலோ நினைக்கிறேன். பார்த்தீங்களா? விக்ஸு, டோலோ. இது கூட காசு கொஞ்சம் இருக்கு. நம்ம அப்பப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கு. அவ்வளோதான். கேஷ் கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்கு தான். கேஷும் கொஞ்சம் வச்சிருப்பேன். அவ்வளோதான். கேஷ் வந்து இந்த ஜிப்ல வச்சிருக்கேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இது வந்து உங்க பேர சொல்லி நானு கிளீன் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சிருக்கேன். எப்படியாச்சும் என் ஹேண்ட் பேக் இன்னைக்கு வந்து நானு உங்ககிட்ட ஹேண்ட் பேக்க ரிவீல் பண்ணிட்டு கிளீன் பண்ணிடுறேன் அப்படியே அவ்வளோதான். பாருங்க. நம்ப மாட்டீங்க இல்லைங்களா?
பாருங்க. இவ்வளோ தான் இருக்குது ஹேண்ட்பேக்கில். ஓகே. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கிற திங்ஸை பார்த்த உடனே அப்படிங்கிறதையும்